அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது மைண்ட் ஃபிட் மாரத்தானுடைய நிகழ்ச்சி. 90 நாட்கள் நாம் பயணிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 2வது நாள் நாம் இன்று பயணிக்க இருப்பது. இந்த 2வது நாள் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பின் இருக்கக்கூடிய வேல்யூ, அந்த வேல்யூவோடு இருக்கின்ற அந்த எமோஷன்ஸை நீங்கள் எப்படி கவனித்து விழிப்புணர்வை விதைத்து உங்களுடைய செயலில் தீவிரமான ஒரு பழக்கத்தை நீங்கள் பதிவு செய்து இதனால் உங்களுடைய வாழ்வில் மேம்பட்ட சிந்தனை கொண்டு உங்கள் விருப்பப்பட்ட அந்த கோலை டிசைர்டு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் 2வது நாளாக இன்று 2வது கேள்வி, எந்த ஒரு 5 விஷயத்திற்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறீர்கள், எந்த ஒரு 5 காரியங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த கேள்வி வெறும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற கேள்வியான்னு கேட்டால் இல்லைங்க. இது வெறும் நன்றியை மட்டும் குறிப்பிடுகிற கேள்வி அல்ல. இது நன்றி அப்படிங்கிற ஒரு செயல், இதற்கு பின் என்ன வேல்யூ இருக்கிறது, இந்த கிரேட்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கு பின்னாடி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நன்றி அப்படிங்கிறது வெறும் நீங்கள் கிடைத்த காரியத்திற்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா, உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கறத விட, உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு செயல் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அதனுடைய ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த வீடு வாங்குறதுக்கு எனக்கு வீடு கிடைச்சிருச்சு நான் நன்றி சொல்கிறேன், கார் கிடைச்சிருச்சு நான் நன்றி சொல்கிறேன், என் தொழிலில் லாபம் வந்துருச்சு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, அந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் கிடைச்சதில்ல, அதுக்கு பின் இடையில யாராவது ஒரு என்ஜினியர் வந்திருப்பார், அந்த என்ஜினியர் நீங்கள் பார்த்த என்ஜினியரை உங்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ ஒரு என்ஜினியர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அல்லது உங்களுடைய அனுபவத்தில் பிஸ்னஸில் ஏதோ ஒரு பார்ட்னர் உங்களை ஏமாற்றிருக்கலாம். நீங்கள் ஒரு உச்சகட்ட நீங்கள் இலக்கை அடைவது வரைக்கும் நடக்கின்ற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா? ஆர் யூ கிரேட்ஃபுல் டு த ப்ராசஸ்? அந்த சம்பவம் நடக்கும் வரை, அந்த சம்பவம் நடப்பதற்கு உண்டான ஒரு பாதையாக, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா? அந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸாக இருக்குது, எது எது தேவையாக இருக்குது, அந்த ரிசோர்ஸஸுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா? அந்த இலக்கை அடைவதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு, அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களா? அப்போது நன்றிங்கிறது கிடைத்ததற்கு நன்றி சொல்வதல்ல, கிடைக்க போவதற்கு நன்றி சொல்வதல்ல, அந்த காரியம் நடப்பதற்குண்டான ப்ராசஸுக்கு நன்றி சொல்கிறீங்களா? அதற்குண்டான ரிசோர்ஸஸுக்கு நன்றி சொல்கிறீங்களா? அது கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமைந்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி சொல்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஒரு மனிதன் எந்த ஒரு 5 காரியங்களுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறேன் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பல்வேறு பதில்கள் எழுதிருக்கலாம். ஆனால் அந்த 5 விஷயத்தை நோக்கி பயணிக்கின்ற ப்ராசஸுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும், அந்த ரிசோர்ஸஸுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். சரி, இப்போ இந்த வேல்யூக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்குது. அது என்ன ஒரு எமோஷன் அப்படின்னா, இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் எப்போ நன்றி உள்ளவராக இருக்கிறீர்களோ, இந்த எமோஷன், ஒரு ரிச் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் உளவியல் சார்ந்த உண்மை. அப்போ நான் அந்த ப்ராசஸுக்கு நன்றி உள்ளவராக இருக்கும்போது, அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இந்த கணம் இந்த வினாடி நடக்கின்ற ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நான் நன்றி உள்ளவராக இருக்கும்போது எனக்கு ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த ரிச் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ளே என்ன பண்ணுது, என்னுடைய கேப்பபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுக்கிறது. மறைமுகமாக அந்த காரியத்தை அடைவதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு என்னுடைய தனித்திறமையையும் என்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் நான் மேம்படுத்தி கொள்வதற்கு, என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, என்னுடைய கேப்பபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரிச் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பார்த்தீங்களா? அப்போ வெறும் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது நான் நன்றின்னு சொல்கிறத விட, எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்க நன்றின்னு சொல்கிறத விட, சாப்பாடு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை எனக்கு அமைக்க கிடைத்திருக்கிறது, அந்த ப்ராசஸ், அதற்கு நம்ம நன்றி சொல்கிறோமா? எனக்கு ஒரு பொருள் கிடைத்தது, அந்த பொருள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை எனக்கு அமைந்திருக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா? அந்த ரிசோர்ஸஸுக்கு நன்றி சொல்கிறீங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி சொல்கிறீங்களா? இது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, உங்கள் இலக்கை அடைவதற்குண்டான ஒரு ரிச் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிறது. அப்போ இலக்கு என்னவாக இருப்பினும், இலக்கில் தெளிவாக இருக்கும் பொழுது, முதல் நாள் நம்ம என்ன பார்த்தோம், கல்டிவேட் அக்கௌண்டபிலிட்டி பார்த்தோம். அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன், அதை நடக்கும் போதே ஒரு நெகிழ்ச்சி இருக்கிறதா? இப்போ 2வது நாள் அந்த ப்ராசஸுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கிறோமா?
அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கும்போது என்னுடைய கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணப்படுகிறது. அப்போது அது என்ஹான்ஸ் ஆகும்போது எனக்கு நிதானம் கூடுகிறது. நிதானம் கூடும்போது என்னுடைய செயலில் தெளிவு இருக்கிறது. செயல் தெளிவாக இருக்கும்போது வீரியத்தோடு அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வீரியத்தோடு அது நடந்து கொண்டு இருக்கும்போது நினைத்தது அடைய முடிகிறது. ஆக மொத்தத்தில் நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டியது பொருளுக்கோ அந்த நிகழ்வுக்கோ அதை விட அந்த சூழ்நிலைக்கு, அந்த ப்ராசஸுக்கு நன்றியுள்ளவராக இருந்து ரிச் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்வில் இந்த டிசையர்டு கோலை நீங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்கூடட்டும், செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க விழிப்புடனும். நன்றி.